السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده. الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. قال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم. எல்லாம் அல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஒரு அழகான ஒரு அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். ரமலானே வருக வருக என வரவேற்பு ஆற்றுவதற்காக, அதனைத் தொடர்ந்து அந்த ரமலானுடைய மாதங்களிலே அதிகமான அமல்களை செய்ய ஒரு துணை முனைப்போடு அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானே வருக என்று அந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கின்றார் ரவுலத்துல் ஜன்னா பெண்கள் மதரசாவினுடைய அழைப்பை ஏற்று வந்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் வெகுமதி அளிப்பானாக என்று துவாவோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலபல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் கட்டாய கடமையாகும் என்று நான் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கல்வி மனிதனை ஏனைய படைப்பிடங்களை காட்டிலும் சிறப்பானவனாக ஆக்குகிறது. உண்மையா இல்லையா? அல்லாஹ் தஆலா எத்தனையோ படைப்பிடங்களை படைத்திருக்கிறான். எண்ணில் அடங்கா கணக்கே செய்ய முடியாத அத்தனை படைப்பிடங்களை அல்லாஹ் படைத்திருக்கும் போது மனிதனுக்கு மட்டும்தான் படைப்பினங்களையே சிறந்த படைப்பாக மனித இனத்தை படைத்து அதிலும் சிறப்பாக உணர்வுகளை பரிமாறிக் கொள்ளக்கூடிய கல்வியை அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட கல்வி அந்த மனிதனை சிறு கல்வியை பெறுகின்ற நிலையில அவனை சிறப்புடையவனாக ஆக்குகின்றுட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல் இல்முன் நூர். கல்வி என்பது ஒளியாகும். வல் ஜஹலுல் லுலூமா. அறியாமை என்பது இருளாகும். இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் கல்வியாளனாக மாறணும். அதிலும் மார்க்க கல்வி அவன் பெற்று தெரிந்திருக்கணும். அதாவது நாமெல்லாம் முஸ்லிம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் சொன்னா நம்முடைய தாயும் தந்தையும் முஸ்லீமாக நம்மளை பெற்றெடுத்ததின் காரணமாக முஸ்லீம் என்று சொல்லியிருக்கோம். அப்படித்தானா இல்லையா? நாமெல்லாம் முஸ்லீம் தான். எந்த அடிப்படையில முஸ்லீம்? கொஞ்சம் சற்று யோசிக்க சிந்திக்க கடமைப்பட்டுள்ளான். மன் கால லா இலாஹ தஹலல் ஜன்னா. லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வாரோ அவர் சுவனம் செல்வார். யாருக்கு பொருந்தும்? ஒரு முஸ்லிம் தம்பதிகள் பெற்றெடுத்த ஒரு பிள்ளைக்கா? அல்லது எவன் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து வானங்கள் எல்லாம் படைத்து இன்னும் நமக்கு உணவளிக்கிறானோ, நமக்கு உணர்வை அளிக்கிறானோ அத்தகைய படைப்பாளனை மனதில் நிறுத்திக் கொண்டு யார் சொல்வாரோ, யார் உங்களுடைய படைப்பாளன் அல்லாஹ்வை என்று தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாரோ அவர்தான் முஸ்லிம். இப்படிப்பட்ட முஸ்லிமா நம்ம என்னை காணோம்? சற்று யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் சகோதரிகளே. படைப்பினத்தினுடைய நோக்கம் உங்களுக்கு என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா எத்தனையோ படைப்பினங்களை படைச்சான். அதிலும் மனித இனத்தை குறிப்பாக படைச்சிட்டு சொல்றான். ஏன் சொன்னா எல்லா படைப்புகளும் அதனுடைய நோக்கத்தை அழகான முறையில நிறைவேற்றிருக்குது. அதுக்கு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. மரங்கள் அதனுடைய வளர்ச்சியையும் அதனுடைய பழங்களையும் அதனுடைய காய்களையும் அதனுடைய காற்றையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. கடலோ அதனுடைய எல்லையை விட்டு தாண்டாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா மனிதன் மட்டும்தான் தன்னுடைய படைப்பினுடைய நோக்கத்தை மறந்தவனாக அவன் செயலாற்றி கொண்டிருக்கிற இந்த காரணத்தினால அல்லாஹ் உங்களுக்கு நினைவாக்குகிறான். என்ன தெரியுமா? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கல.
அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நான் மனிதனத்தையும் ஜின்னினத்தையும் படைத்ததுடைய நோக்கமே என்னை வணங்குவதற்காக மட்டும்தான். அல்லாஹ் அக்பர். அந்த நோக்கத்தை தவிர்த்து நான் எந்த நோக்கங்களோட இந்த இம்மையினுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம வீடு, நம்ம புள்ள, நம்ம கணவன் என்று நாட்களோடு நாட்களாக, வாரங்களோடு வாரங்களாக, மாதங்களாக, ஆண்டுகளாக கடந்து உருண்டோடி கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய நோக்கம் மட்டும் அதே நிலையில நின்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அக்பர். யோசித்து பார்க்க கடமைப்பட்டவன் சகோதரிகளை. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்-தீனு நஸீஹா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுடைய வீட்டு பிள்ளைங்க சொல்லியிருப்பாங்க, மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவதே ஆகும். பிறர் நலம் உபதேசம் செய்வதற்காகத்தான் மார்க்கம். அதனால நாம் படைப்பினுடைய நோக்கத்தை மறந்தால் என்னவோ, உங்களுக்கு நாங்கள் எல்லாம் படைப்பதனுடைய நோக்கத்தை உங்களுக்கு உணர்த்துவதற்காக, உபதேசம் செய்வதற்காக ஒரு அழகிய கட்டமைப்பிலே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கடந்த 10 வருடங்களாக ரவுலத்துல் ஜன்னா பெண்கள் மதரசா என்ற அமைப்பிலே உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ரவுலத்துல் ஜன்னா பெண்கள் மதரசா துவங்கப்பட்டது 2015 பிப்ரவரி 15. இன்றையிலிருந்து சரியாக 10 ஆண்டுகளை கடந்து 11வது ஆண்டுக்கு அடியெடுத்து வைத்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். மதரசா நாங்க எதுக்கு துவங்கணும்? துவங்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? காரணம் என்ன? எங்களுக்கு பொழுது போகலையா? எங்களுக்கு வேலைகள் இல்லையா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வே மிகப்பெரியவன். எங்களிடத்திலே மார்க்க கல்வியை கொடுத்து விட்டான். அதனை உங்களிடத்தில் சொல்வதற்கு அதனை பள்ளி ஒன்னை வலுவாயா, என்னை பற்றி ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டால் அதனை பிறருக்கு எட்டி வைத்து விடுங்கள் என்ற ஹதீஸ் எங்களை உணர்த்தியதன் நோக்கமாக உங்களுக்கு உபதேசம் செய்வதற்காக ஒரு கட்டமைப்பினை நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் சகோதரிகளை. இதனை துவங்கப்பட்டதின் நோக்கம் என்ன? வருங்கால இளைய சமுதாயத்தை குர்ஆனிய பிள்ளைகளாக மாற்றி எடுப்பது. இன்னும் இல்லத்தரசிகளை குர்ஆனிய அடிப்படையிலே வாழ்க்கை எவ்வாறு நடத்தி செயல்பட வேண்டும் என்ற கல்வி அவர்களுக்கு கொடுப்பது. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்விக்கு வழிகாட்டுதல், ஏழை எளியோருக்கு உதவிகரம் நீட்டுதல் போன்ற பல சேவைகளை ரவுலத்துல் ஜன்னா பெண்கள் மதரசாவுடைய வாயிலாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற உன்னத நோக்கங்களுக்காக அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்கப்பட்டு இந்த குர்ஆனின் அடிப்படையிலேயே நாங்கள் பிள்ளைகளை கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். குர்ஆனுடைய அடிப்படை கல்வி என்றால் என்ன? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? குர்ஆனுடைய அடிப்படைனா என்ன? குர்ஆனை அரபியில் வாசித்து மட்டும் ரீடிங் ஒன்லி மட்டும் போதும் என்று இருந்து விடாமல் அதனுடைய தமிழாக்கத்தை படைத்து, அதனுடைய சட்டத்திட்டங்களை படைத்து, அதன் மூலமாக செயலாற்றுவதே குர்ஆனுடைய கல்வி. அந்த வடிவமைப்பிலே நாங்கள் குர்ஆனுடைய பிள்ளைகளாக எவ்வாறு தேர்ச்சி பெற செய்யறோம்னு சொன்னான், எவ்வாறு உருவாக்குறோம்னு சொன்னான். பிற்கால சமுதாயத்துல அவனுக்கு பல சூழ்நிலைகளான நெருக்கடியான நிலையில அவன் தள்ளப்படும் போது அம்மா உதவிக்கு வர மாட்டாங்க, அத்தா உதவிக்கு வர மாட்டாங்க, உலக ஒட்டுமொத்த சமுதாயம் அவனுக்கு உதவிக்கு வராது. ஒன்றே ஒன்று மட்டும்தான், அவன் படித்த குர்ஆனிய கல்வி மட்டும்தான் அவனை சுமூகமான சூழலில் முடிவெடுக்க வைக்கும் சகோதரிகளை. அந்த அடிப்படையில இன்றைய கால சூழல் எப்படி இருக்கு நான் சொல்லி காட்டணுமா? பசுமையான பயிர்களை முள்வேலிகள் சூழ்ந்திருப்பது போல அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஸ்லிமான நம் அனைவரையும் அதிகமான தீமைகள் நம்மளை எல்லாம் சுற்றி வளைத்து கொண்டிருக்கின்றது. அந்த வலைகளிலே நீங்கள் பிணக்கமாக எது தீமை எது நன்மை, ஆகா இது நன்மை எனக்கு செஞ்சுட்டு இருக்கேன் உஸ்தாதி, இதெல்லாம் தீமையா சொல்லும் போது நம்ம பார்த்து சிரிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட இது தவறு என்று சுட்டி காட்டும் பொழுது நம்மளை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் சந்திச்சிருக்கின்றோம். என்ன காரணம்? அவர்களுக்கு குர்ஆனியோட கல்வி இல்லை. அல்லாஹ் அக்பர். அப்போ அந்த தீமைகள் எல்லாம் உடைத்தெறிந்து அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு குர்ஆனுடைய கல்வி அவசியம். அந்த அவசியத்தை புரிந்து கொண்டு நாம் குர்ஆனுடைய செயலாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கோடு உருவாக்கப்பட்ட இந்த மதரசாவினுடைய செயல்பாடுகள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? மதரசாக்கள்ல என்ன நடக்கும் உஸ்தாது? அலிஃபா சொல்லி கொடுப்பீங்க, குர்ஆனை மனனத்தை சொல்லி கொடுப்பீங்க. வீட்டுல இருந்து வெளியே போனா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே இருந்து வீட்டுக்குள்ள போனா துவாக்களை சொல்லி கொடுப்பீங்க. வேற என்ன சொல்லி கொடுப்பீங்க?
என்ற கேள்விகளுக்கும் நாங்கள் உங்களுக்கு பதிலாக தருவது எங்களிடத்துல பாடங்களை மட்டும் புகட்டுவதை எங்கள் நோக்கம் அடையாது. அவர்களை ஆய்வு மாணவிகளாக இன்னும் அங்கங்கே சில நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து சென்று பல இடங்களுக்கு அழைத்து சென்று அனுபவ கல்வியாக கொடுத்திருக்கிறோம். அவர் அனுபவசாலியாக படித்தால் மட்டும் ஒரு பிள்ளை செஞ்சிருமா? அதை அனுபவத்தை கொண்டு நபிகளா சொல்வாங்களா இல்லையா? நீங்க முதல்ல செய்யுங்க, செஞ்சுட்டு என்ன செய்யுங்க, அதை பிறருக்கு ஏவுங்க. செயல்பாடு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஏவணும். அப்படிங்கறத நபிகளுடைய வழிமுறை. அந்த அடிப்படையில மதரசாவில என்னென்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கான மக்தப் வகுப்பு, தீனியாத் வகுப்பு, முஅல்லமா, முபல்லிஹா, ஆலிமா வகுப்பு போன்ற கோடை கால பயிற்சி வகுப்பு என சிறப்பு அம்சங்களோட நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாம நிக்கா கவுன்சிலிங், நிக்கா எப்படி நடத்தணும், திருமண உறவு பந்தம் எப்படி இருக்கணும் என்ற அந்த அடிப்படையில கவுன்சிலிங் வகுப்பு, இன்னும் ஜனாசாவினுடைய சட்ட திட்டம், ஜனாசாவை எப்படி குளிப்பாட்டும், ஜனாசாவை எப்படி கையாள்மை என்ற வகுப்பு அவர்களுக்கு நடத்தப்படுகின்றது. இன்னும் ஆண்களுக்கான சிறுவர்களுடைய மக்தப் வகுப்பு, இது போன்ற கல்வி வகுப்புகளை காலையிலிருந்து நைட்டு இஷா வரைக்கும் உங்களுக்கு ரவுத்துல் ஜன்னா பெண்கள் மதரசாவுடைய வாயிலாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நடக்கும்போது, இவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு அழகான ஒரு இடம் இருக்கும் போது அதை யாருக்கும் கண்ணுக்கு தெரியல. ரவுலத்துல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய பூந்தோட்டம் வச்சிருக்கமே, அந்த பூந்தோட்டம் யாருக்குமே கண்ணுக்கு தெரியல. ஆனா பக்கத்துல இருக்க எக்கோ பார்க்கும் மத்த பூங்காக்களும் என்ன செய்யுமா, நம்முடைய கண்களுக்கு அழகா காட்சியளிக்கிறது. காரணம் டைம் பாஸ் ஆகணும்ல. அல்லாஹ் அக்பர் கேட்டோம்னா வாங்க, 1 மணி நேரம் உங்களுக்கான ஃப்ரீயான டைத்துல நீங்கள் ஓய்வெடுக்கின்ற அந்த 1 மணி நேரத்தை எங்களிடம் நீங்கள் செலவழியுங்கள். உங்களை நாங்கள் நல்ல ஆலிமாவாக, நல்ல மனிதனாக, மனிதனாக உங்களை நாங்கள் உருவாக்கி தருகிறோம். ஆனா உங்களை எங்களுக்கு ஒப்படைக்கிறதே கிடையாது. இதனுடைய பயனீட்டாளர்கள் மிக மிக குறைவு. 10 வருடங்களாக நாங்கள் அதிகமான குழந்தைகளுக்கும் அதிகமான முபல்லிகா மாணவிகளையும் ஆலிமாக்களை உருவாக்கி இருக்கின்றோம். ஆனால் கோரி பாளையத்தில் இருந்து பயனடைந்தவர்கள் மிக மிக கம்மி. அதை நினைக்கும் போது மிக வருத்தமாகத்தான் இருக்குது. என்ன காரணம் தெரியல. மாணவிகள் வருவாங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வருகின்ற நிலையை பார்க்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அங்க உள்ளவங்களுக்கு இந்த நிலை அவர்களுக்கு எப்படி தெரியுதுமா? பச்சை பசுமையாக சொர்க்கத்தின் பூங்காவாக நமக்கு தெரியுது. ஆனா அந்த பூங்கா நமக்கு கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. என்ன காரணம்? இந்த மதரசாவினுடைய நிலையை பார்க்கும்போது நடக்கிறோமா இல்லையா, அதனுடைய நடக்கவிருக்கும் அந்த சோதனைகள் பயங்கரமா இருக்கும். மதரசாவினுடைய நிலைகளை நீங்க ஒரு குடும்பத்தை நடத்துறீங்களா இல்லையா? நான் 10 வருஷம் ஆச்சுப்பா, என் பிள்ளைல எப்படி வளர்த்த எப்படி பெற்றேன்னு சொல்ல அந்த கதையெல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குமா இல்லையா? அதே போன்ற அனுபவம் எங்களுக்கும் இருக்கிறது. வல்லா அல்லாஹ் அதனை ஏற்று எங்களுடைய தியாகத்தை புரிந்து கொண்டு அதற்கான நன்மைகளை வழங்குவானாக இன்ஷா அல்லாஹ். அந்த தியாகத்தின் அடிப்படையில், அந்த தியாகத்துக்குள்ள நான் மட்டும் கிடையாது, இங்க இந்த வீட்டில் இருக்காங்கல்ல ஆசிரியர்கள், அவர்களுடைய பங்கை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்க வார்த்தைகள் இல்ல. அது வார்த்தை வடிவமைக்க முடியல என்னால. ஏன்னு சொன்னா நம்ம எல்லாம் நினைப்போம், நம்ம வீடு, நம்ம பிள்ளைங்க, நம்ம கணவன் சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம், நம்ம அப்படிதான் யோசிப்போம். ஆனா நீங்க எல்லாம் போறீங்க, லாப நோக்கம் இல்லாம போறீங்கன்னு கேட்பீங்க. அல்லாஹ் மீது ஆணையாக எங்களிடத்தில் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு நன்மையும் இல்லாமல், அதாவது எந்த லாப நோக்கம் இல்லாமல், எங்களுக்கு எந்த லாப நோக்கம் இல்லாமல் குடும்பத்தோடு ஒரு உணர்வோடு ஒரு உணர்வின் உறவாக இந்த மதரசாவினுடைய பணியாளர்களாக பங்காளர்களாக எங்களோடு 10 வருடங்கள் என்ன செய்யறாங்கம்மா இணைந்து அவங்க செயலாற்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய தியாகத்தையும் அவங்களுடைய பணியையும் அல்லாஹ் பொருந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் பொருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த குடும்பங்களை சுவர்க்க சூழலை இன்ஷா அல்லாஹ் பிரவேசிக்க செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று நீங்களும் எங்களோடு பயணிக்க உங்களை தாழ்வன்மையோடு உங்களுக்கு அழைப்பு கொடுத்தவளாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கை கெட்டிய தூரத்துல கை கெட்டினது வாய் கெட்ட போலாம்னு கவலைப்படலாமா? அந்த கவலை உங்களுக்கு வேணாம். நாளைக்கு எங்களிடத்தில் கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதிலுக்கு நீங்க தயாராக இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் சொன்னா நசீஹத் செஞ்சாங்களா இல்லையா? உங்களுக்கான கல்வி அறிவுறுத்தல அல்லாஹை பற்றியும் ரசூலை பற்றி உங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா? இந்த கேள்விக்கு உங்களிடத்துல என்ன பதில்? உங்களை கூப்பிட்டாங்களா இல்லையா? குர்ஆனை ஓதுறோம், நமக்கு குர்ஆன்ல என்ன தெரியும்? சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும், அதிகபட்சமாக சூரத்துல் யாசீன் தெரியும்,
அதிகபட்சமாக வெள்ளிக்கிழமை வருகின்ற சூரத்துல் கஹஃப் தெரியும், சில குறிப்பிட்ட சூறாக்களை மட்டும்தான் தெரியும். நான் இங்க உங்களுக்கு இந்த கேள்வி வந்த காரணத்தினால் இந்த சபையில ஒரு கேள்வி முன்வைக்க நான் ஆசைப்படுகிறேன். ஒரு கரெக்டாக சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து 20 அத்தியாயத்தை இந்த இடத்துல நீங்க ஒப்புவிச்சீங்கன்னு சொன்னா இங்க இருந்து ஒரு அன்பளிப்பு வழங்கப்படும் சொன்னால் யார் தயாராக இருக்கிறீங்க? பெண்களுடைய இல்லத்தரசிகள் தாய்மார்களுக்கு தான் இந்த கொஸ்டின். யார் தயாரா இருக்கீங்க? ஜஸ்ட் 114 அத்தியாயத்தினுடைய பெயர்களை நீங்க சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் 20. யார் தயாரா இருக்கீங்க? அல்லாஹ் அக்பர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில நாங்க வர 114 அத்தியாயத்தை நாங்க சொல்ல வரணும். எல்லா கையிலும் ஓங்க வேண்டும், உயர வேண்டும் என்ற ஆசையோடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம ஒன்று கூடியிருக்குமா இல்லையா? இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன? உஸ்தாதி நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? ரமலானே வருகன்னு சொல்லிட்டு ஒரு புரோகிராத்துக்கு கூப்பிட்டீங்க, எங்களை போட்டு இப்படி அட்மிஷன் போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க கூடாது, சரிங்களா? அல்லாஹ் அக்பர். இப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கோம்? ரமலானே வருக, அதை பயனுள்ளதாக்குவோம் அப்படிங்கிற சட்டத்திட்டங்களை தெரிவதற்கும் அதனுடைய ஆசையாக நாம் தயாராகுதல். ரமலானை குறித்து சொல்லும் போது ரமலானுக்கு தயாராகுதல். எப்படி தயாராகணும்? இது இந்த மாதத்தினுடைய சிறப்பம்சம் என்ன? அல்லாஹ் தன்னுடைய பெண்மறையான் திருமறையில் சொல்லி காட்டும் போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மாதம் ரமலானுடைய மாதத்தில் தான் உங்களுக்கு நன்மை எது தீமை எது பிரித்தறிவிக்கக்கூடிய வழிகாட்டுதல் இறங்கிய குர்ஆனாக இருக்கிறது. உங்களுக்கு வழிகாட்ட வந்த பொக்கிஷமாக குர்ஆனை நாம் இறக்கியுள்ளோம். அந்த மாதத்தை நீங்க அடைந்தீங்கன்னு சொன்னா அதை நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்ற வசனம் உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். இந்த நோன்புக்கு தயாராகுதல் என்று சொன்னா தயாராக என்று சொல்லும் போது நமக்கு ஒரு நிகழ்வு நமக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம வீடுகள்ல பல நிகழ்ச்சிகளை நடத்தி அனுபவசாலியாக இருந்திருப்போம். உதாரணமா திருமணம், பால் காய்ச்சல் வீடு, இன்னும் நிச்சயதார்த்தம், இன்னும் பல நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம என்ன செய்வோம், நடத்தி நாம் அனுபவசாலியாக இருந்திருப்போம். அந்த அனுபவத்திலே நம்ம எப்படிலாம் தயாராகுவோம்? நாளைக்கு திருமணம் இன்னைக்கு தயாராகணுமா? நம்ம வீடுல உள்ள திருமணம் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் அதற்காக நீங்க செலவழிப்பீங்களா மாட்டீங்களா? அதை போன்று ரமலானுக்காக நீங்கள் என்ன தயாரித்து வைத்துள்ளீர்கள்? அந்த ஒரு தயாராகுதல் தான் இந்த தயாராகுதலுடைய இந்த சிறப்பம்சமாக இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். நபிகளார் அதாவது ரமலான் வருவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே அல்லாஹும்ம பாரிக் லஹும் வ ரஜபான் வ ஷஅபான் வ ரமலான், யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த 3 மாதங்களை அடைந்து அதனை பயன்பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக, எங்களுக்கு பரிபூர்ணப்படுத்துவாயாக, ரமலானை முழுவதுமாக முடிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்தல்வாயாக சொல்லிட்டு 3 மாதத்திற்கு முன்பாகவே நபிகளுடைய துவாவாக இருக்கிறது. நம்முடைய துவா எப்படி இருக்கு, நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா, நாளைக்கு நோன்பு, இன்னைக்கு வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு காலையில ஃபஜர் தொழுக ஆரம்பிச்சு இன்ஷா அல்லாஹ் 30 நாள் திராவியாவோட கடைசி 29வது திராவியாவோட அல்லது 30வது திராவியாவோட நம்மளோட தொழுகை சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. அல்லாஹ் அப்படி இருக்கலாமா? அடுத்த சிறப்புரையாளர் என்ன பார்த்து முறைக்கிறாங்கன்னு தெரியுது. சும்மா நாங்கெல்லாம் பேச வேண்டியது, நீங்க பேசுனா என்ன செய்யறது? இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கான வாய்ப்பை நம்ம கொடுத்துருவோம். அதனால இதா ஷஹர ரமலான் ஃபுத்திஹத் அபுவாப், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலான் மாதம் வந்து விட்டுச்சுன்னா உங்களுக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது, நரகத்தின் வாய்கள் உங்களுக்கு அடைக்கப்படுகின்றது. யோசிச்சு பாருங்க, நன்மையான எல்லா வாய்களும் திறக்கப்பட்டு தீமையான அனைத்து வாய்களும் மூடப்பட்டிருக்கிறது. நீங்கள் தீமையின் பக்கம் போவதற்கு வழி இல்லை. ஆனால் நன்மையின் பக்கம் முழுக்க உங்களை அதிலே ஆழ்விட்டு அதிலே மூழ்கிவிட்ட ஒரு நன்மைசாலியாக ஒரு பாக்கியசாலியாக மாற்றிவிடக்கூடிய ஒரு காலம் உங்களை நோக்கி சில மணி நேரங்கள்ல சில நாட்களில் உங்களை வந்தடைவிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தினுடைய சிறப்பம்சம் முன் பாவங்களை மன்னிக்கக்கூடியது. இன்னும் உங்களுக்கு அதிகமான 10 நன்மை நம்ம சேர்த்து வச்சிருப்போம். உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு எழுத்துக்கு 10 இருந்து 70 மடங்கு நன்மை. ஒரு நோன்பிற்கு 70 வருட காலம் உங்களை அல்லாஹ்
அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு தூரமாக்குகிறான். இது போன்று பல நிகழ்வுகள் எல்லாம் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த நன்மைகள் எல்லாம் ஆழமாக அறிந்து அதனை அடைவதற்கு நாம் சக்தி பெற வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு மனிதன் முழுமையான நம்பிக்கையுடனும் முழுமையான நன்மையை எதிர்பார்த்த வண்ணமும் யார் ரமலான் நின்று வணங்குகிறாரோ அவர்களுக்கு முன் செய்த பாவங்கள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படுகிறது அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறி உங்களுக்கு அடுத்த வாய்ப்புக்கு வழிவிட்டவளாக எனது தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.